பணி செயல்முறையில் காணப்படுகின்ற மாய நினைவகம். பௌதிக நினைவகம் இது தொடர்பான கருத்துக்கள் மற்றும் செய்திகளை பார்ப்போம். இந்த பௌதிக நினைவகம் என்றது ரேம், அதாவது கணினியில் காணப்படுகின்ற ரேம். இந்த மாய நினைவகம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது வேர்ச்சுவல் என்று சொல்கிறது, அல்லது லாஜிக்கல் மெமரி என்று சொல்கிறது. வேர்ச்சுவல் மெமரி அல்லது லாஜிக்கல் மெமரி என்று சொல்கிறது இந்த மாய நினைவகம். இந்த மாய நினைவகம்ன்றது என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஒரு கண்ணுக்கு தெரியாது. இப்போ ரேம்ன்றா கண்ணுக்கு தெரியும், இந்த மாய நினைவகம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இது எங்கே இருக்குமென்று சொன்னால் வென்பட்டில் ஹார்ட் டிஸ்கில், இந்த ஹார்ட் டிஸ்கில் ரேமுக்காண்டு ஒரு சிறிய பிரதேசம் ஒதுக்கப்படும். சரி, இதை வேர்ச்சுவல்னு சொல்கிறது. ரைட். இப்போ இந்த ரெம் வந்து பிசிக்கலாக இருக்கிறதால இதை பௌதிக நினைவகம்னு சொல்கிறோம், இது மாய நினைவகம்னு சொல்கிறது. இந்த மாய நினைவகம்ன்றது வந்து பென்பட்லாம் இருக்குது. சரிதானே? இது ரெம் மாதிரி இருக்காது, ஆனால் ரெம்மோட செயற்பாட்டை செய்யும். அதாவது அந்த இன்புட் அவுட்புட் கிடைக்க வெயிட்டிங்கில் வாரது வந்து இங்கே மாய நினைவகத்துக்கு தான் மாற்றம் நடக்கும். சரிதானே? இப்போ பார்ப்போம் இந்த மாய நினைவகம் என்னென்ன இருக்குது. இந்த மாய நினைவகத்தில் இருக்கிறது நான் சொல்கிறது வந்து பேஜ் சம்மந்தப்பட்டது. இந்த பௌதிக நினைவகத்தோடு சம்மந்தப்பட்டது என்னென்னு சொன்னால் பிரேம். சரி, இந்த பேஜில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பேஜ் நம்பர்ன்னு சொல்லுவோம், அடுத்து பேஜ் சைஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது ஆஃப்செட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி, பக்கத்தின் அளவு அல்லது இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஃப்ரேம் நம்பர், ஃப்ரேம் சைஸ், ஆஃப்செட், இல்லாவிட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். இது அதாவது இடப்பெயர்ச்சி. நாங்கள் விரிவாக உள்ள படங்களைக்க பார்ப்போம். இந்த இதில் ஒரு எண்ணக்கரை என்னவா என்று சொன்னால் எப்பொழுதும் ஒரு பக்கத்தில் பேஜ் சைஸ் வந்து சமனாக இருக்கும். எதுக்குன்னு சொன்னால் ஃப்ரேம் சைஸுக்கு, அதாவது பக்க அளவு சட்டத்திட அளவுக்கு சமனாக இருக்கும். சரி, ஒரு சட்டத்துடைய அளவுக்கு சமனாக இருக்கு. அதே நேரம் இதில் பௌதிக நினைவகம் 4 ஜிபியாக இருந்தால் இந்த மாய நினைவகம் இந்த 4 ஜிபியோட கூடுதலாக இருக்கும். 6 ஜிபி அல்லது 8 ஜிபி இப்படி தான் காணப்படும். சரிதான்? இது 4 ஜிபின்னு சொன்னால் பௌதிக நினைவகத்தை விட எப்பயும் அதிகமாகத்தான் இந்த மாய நினைவகம் காணப்படும். ரைட். இதில் முக்கியமானது வந்து இதுதான், பேஜ் சைஸ் வந்து சமன் வந்து ஃப்ரேம் சைஸுக்கு. ஆனால் இது எண்ணிக்கையில் சமன் இல்லை. சரிதானே? இது அளவில் மட்டும்தான் சமன். பேஜ் சைஸ் வந்து சமனாக இருக்கும் ஃப்ரேம் சைஸில், ஆனால் எண்ணிக்கையில் இது ரெண்டுமே சமனாக இருக்காது. சமனாக இருக்கலாம், ஆனால் சமன் இல்லை. சரிதான்? அப்படி இருந்தது, அதாவது சமநிலை என்றதான் அந்த கூற்று. சரிதானே? இப்போ அதோடு நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு மாய நினைவகத்தில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இப்படி பிரிக்கப்பட்டிருக்கும், சம அளவாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் சம அளவில் பிரிக்கப்பட்டிருக்கும் என்று கருதுவோம். சரிதானே? சம அளவில் பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து இருக்கிறத நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ மாய நினைவகம், வேர்ச்சுவல் மெமரி. சரிதானே? வேர்ச்சுவல் மெமரி அதாவது மாய நினைவகம். இப்போ மாய நினைவகத்தில் சம்மந்தப்பட்டது வந்து பேஜ் நம்பர். சரிதானே? பேஜ் நம்பர். இப்போ இதில் ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் தொடங்கினா இங்கே 1, 2, 3, 4 போகும். சரிதானே? அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தால் இங்கே நாங்கள் எடுத்துக்கிறது வந்து என்ன இருக்கும், இதில் இருக்கிற வந்து பிசிக்கல், அதாவது ரேம், இது லாஜிக்கல். ரைட். இதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும்.
இதில் இருக்கிறது ஃப்ரேமில் சொல்ல ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் ஃப்ரேம் நம்பர் 0 1 2 3 2 போய்கொண்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம், அதாவது இடப்பெயர்ச்சி. சரி, இதுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு 0 மட்டும் சொன்னீங்கன்னா 0 1 2 3 4 5 சம அளவில் இருக்கு. இது 4 இருக்கு. அப்போ இது 6 7 போய்கொண்டு போகுது. சரிதானே? இப்போ இதில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், இப்போ RAM 2GB சொன்னால் இது வந்து 2GB சொன்னால் இது அளவே 2GB தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற ஓன் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ 7க்கு நம்பர் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் இப்போ எழுதுவோமா இருந்தால் இப்படி தான் எழுதுவோம். முன்னுக்கு எழுதுகிற வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் மெமரிக்குரியது வந்து ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம் என்று சொல்லுவோம் இதில் இருக்கிறது. அதே நேரம் இதோட சம்மந்தப்பட்டதை நாங்கள் சொல்கிறது வந்து பேஜ், பேஜ் நம்பர் என்று சொல்லுவோம். இங்கே ஃப்ரேம் நம்பர் என்று சொல்லுவோம். சரி, இதில் வந்து இதை சொல்கிற வந்து பேஜ் சைஸ், இதில் சொல்கிறது ஃப்ரேம் சைஸ். இதுக்குரியது இது வந்து இதுக்குரியது, ரைட்? இப்போ இந்த பேஜ் சைஸும் ஃப்ரேம் சைஸும் எப்பொழுதும் சமனாக இருக்கும். ஒரு கதைக்கு 2 KBன்னு சொன்னால் கட்டாயம் இது வந்து ஒரு 2 KBயாக இருக்குது. அதில் பிட்டில் சொல்லியிருந்தால் இது இப்போ ஒரு இதில் வந்து 3 பிட் பயன்படுத்தப்படுதாக இருந்தால் இங்கேயும் ஃப்ரேம் சைஸுக்கு வந்து 3 பிட் தான் பயன்படுத்தப்படும், ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போலத்தான் இங்கேயும் காட்சிப்படுத்தப்படும், அதாவது ஒவ்வொரு இடம் இருக்கு, பிரித்தது சமனாக பிரிபட்டிருக்கு. இதில் சொல்கிறோம் நாங்கள் வந்து இடப்பெயர்ச்சி, அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சொல்லுவோம் நாங்கள் லொஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். லொஜிக்கல் அட்ரஸ் சரி, இதில் 0 1 2 3 தொடங்கும், ரைட்? இப்போ இதில் அதே நேரம் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு அட்ரஸும் ஒவ்வொன்றும் ஒரு பைட்டுக்கு சமன் என்று எடுத்துக்கொள்ளும். எடுகோள் ஒரு பைட்டுக்கு சமன். சரி, ஒரு அட்ரஸ் வந்து ஒரு பைட்டுக்கு சமன் என்று ஒரு எடுகோள் எடுத்துக்கொள்ளும். இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஒரு பைட்டுக்கு ஒரு அட்ரஸ் வந்து ஒரு பைட்டுக்கு சமன். அப்போ இதில் 4 பிரிச்சிருந்தால் ஒவ்வொன்றும் ஒரு பைட் இருக்கு. ஒரு உதாரணத்தோட ஒரு கணக்கில் பார்த்து கொண்டு போவோம் நாங்கள் என்ன மாதிரியாண்டு. ஒரு பிசிக்கல் மெமரி வந்து 32 MB 32 MB உள்ள ஒரு பிசிக்கல் மெமரி, அதாவது என்ன ரேம் இருக்குது. அதே நேரம் 64 MB 64 MBயில் உள்ள என்ன இருக்குது, வேர்ச்சுவல் அல்ல லாஜிக்கல், சரிதானே? வேர்ச்சுவல் மெமரி இருக்குது. அது வேறு வேணும்னு சொன்னால் லாஜிக்கல், சரிதானே? லாஜிக்கல் மெமரின்னு சொல்லலாம். இதில் வந்து கேட்டிருக்கு பேஜ் சைஸ் வந்து 2048 பைட்ஸ். இந்த பேஜ் சைஸ் இருக்குது தானே, பேஜ் சைஸ் வந்து 2048 பைட்ஸ், ரைட்? இப்போ நாங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னென்னு சொன்னால் பேஜ் நம்பரை பார்ப்போம். முதலாவது பார்க்க போகிறது பேஜ் நம்பர், அதாவது பக்க எண்ணிக்கை. இப்போ பக்க எண்ணிக்கை என்னென்று பார்த்துக்கொள்வோம். இப்போ பக்க எண்ணிக்கை தேவை என்று சொன்னால் இந்த பக்க எண்ணிக்கை இதோடு சம்மந்தப்பட்டது என்று சொன்னால் பக்க எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது வந்து வேர்ச்சுவலோட, இது கவனமாக இருக்கணும், சரிதானே? இப்போ ஃப்ரேம் எடுத்தால் அது சம்மந்தப்பட்டது வந்து
பிசிக்கலோட. இது வேர்ச்சுவல் இல்லை லாஜிக்கல். இதில் மிகவும் அவதானம் இருக்கணும். பேச்சு எதோட சம்மந்தப்பட்டது, பிரேம் வந்து எதோட சம்மந்தப்பட்டது. இப்போ இதில் வந்திருக்கு வேர்ச்சுவல் மெமரி வந்து 64. 64 தந்திருக்கு. 64 என்ன எம்பி, 64 எம்பி தந்திருக்கு பாருங்க இதில். அதே நேரம் இதுக்குரிய பேஜ் சைஸ் வந்து 2048 பைட்ஸ். இந்த பேஜ் சைட்டுக்கு வேறு என்னன்னு சொல்லலாம், நாங்கள் பிரேம் சைஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், பிரேம் சைஸ்ன்னு சொல்லாமே. பேஜ் சைஸ் சமன் பிரேம் சைஸுக்கு சமன். 64 எம்பியை நாங்கள் எல்லாம் வந்து நான் சொன்னால் ஒவ்வொரு அட்ரஸும் வந்து என்னத்தில் இருக்குன்னு சொன்னால் பைட்ஸில் இருக்குது. அப்போ நாங்கள் இருக்கிற அலகாவலத்தையும் பைட்டுக்கு மாற்றணும். ரைட். இப்போ 64 எம்பியை பைட்டுக்கு மாற்றினா 2 5 32 2 6 64 எம்பியை ஒரு 2 10 போட்டால் கேபிக்கு வரும். இன்னொரு 10 போட்டால் பைட்ஸுக்கு வரும். அதே நேரம் 2048 பைட்ஸ் கிடக்கு. அப்போ இது 2048 2 10 1024 2 11 பைட். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பைட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் ஒரு அட்ரஸ் பைட்ஸ்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் பைட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ பிரிக்க போகிறோம். அதாவது 2 20 மாறும் 26 2 11 அடுக்குகள் சமனாயம் பிரிக்கும்போது கழிக்கப்படும். அப்போ 26லேருந்து 12 போனால் 2 15. அப்போ பக்க எண்ணிக்கை வந்து என்னென்று சொன்னால் 2 15, அதாவது 2 15ஆம் அடுக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் 2048 அப்புறம் 4096 அப்படியே போய்கின்றிருக்க போகுது. சரி. அப்போ பக்க எண்ணிக்கை வந்து 2 15. இப்போ 2 15 இதை போட முடியும்னா பக்கங்கள் எண்ணிக்கை வரும். அதாவது இப்படி போய்கின்றிருக்க பற்றி நாங்கள் 0 1 2 சொன்ன மாதிரி. இப்போ இது இங்கே வரப்போகுதுன்னு சொன்னால் 2 15ஆம் அடுக்கு மட்டும் வரப்போகுது. ரைட். இப்போ இதே நேரம் நாங்கள் பார்த்து இப்போ பேஜ் நம்பரை தான் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்ததாக வந்து சட்டங்கள்ட எண்ணிக்கை. இப்போ நாங்கள் இப்போ பல நேரம் பார்த்த வந்து என்னத்தை பார்த்து நாங்கள் சொன்னால் பேஜ் நம்பர் தான் பார்த்து நாங்கள் எத்தனை பேஜ் நம்பர் உருவாக்கலாம்னு சொன்னால் 2 15ஆம் அடுக்கு பக்க எண்ணிக்கை உருவாக்கலாம். இனி பார்க்க போகிறது வந்து நாங்கள் சட்ட எண்ணிக்கை பார்ப்போம். சட்ட எண்ணிக்கை பார்ப்போம். இப்போ சட்ட எண்ணிக்கைன்னு எடுத்து சொன்னால் சட்ட எண்ணிக்கை இதோடு சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த சட்ட எண்ணிக்கை சம்மந்தப்பட்ட பிசிக்கல் மெமரியா வெர்ச்சுவல் மெமரியா? இந்த சட்ட எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது வந்து எப்பயும், அதாவது பிரேம், என்னது பிரேம், இது சம்மந்தப்பட்டது ரேம்மோட. அப்போ நாங்கள் 32 MB என்று சொன்னால் பைட்ஸுக்கு மாற்றணும். 2 5 தர இன்னொரு 10 பிரிக்கினா கேபிக்கு மாறும், இன்னொரு 10 பிரிக்கினா பைட்ஸுக்கு மாறும். ரைட். இப்போ இந்த பிசிக்கல் மெமரியை நாங்கள் பிரிப்போம் எத்தனையானு சொன்னால் இருக்கிற பிரேம் சைஸால் பிரிப்போம். இதுதானே முதல் பார்த்த மாதிரி. இது 2 42 சொன்னால் 2 10 1024 2 11 தான் இது. இதை சுருக்கினா என்ன வரும் என்று சொன்னால் 2 25 2 11 ஆகிய 2 14 அடுக்கு என்ன சட்டங்களின் எண்ணிக்கை. சட்டங்களின் எண்ணிக்கை அதாவது இங்கே இந்த மற்ற சைடில் இருக்கிற பார்த்த அந்த ஃப்ரேமில் 0 1 2 3 எங்கே மட்டும் போகும்னு சொன்னால் 2 14ஆம் அடுக்கு மட்டும் இப்படியே இது கண்டினியூவாக போகும்.
இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம்னு சொன்னால் இந்த 11 என்ன, இந்த 2048 பைட்ஸ்ன்னு சொல்கிறேன். இது என்னவா இருக்கும் என்று சொன்னால் இந்த இதில் இருக்கிற அட்ரஸிட எண்ணிக்கையை குறிக்கும். இப்போ இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு பைட்டுன்னு பார்த்துனாங்க. இப்போ இங்கே 2048 பைட்டுன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து 2048 அட்ரஸ் இருக்குது. சரிதானே? அதாவது ஒரு சட்ட எண்ணிக்கை எடுத்தால் அல்லது ஒரு பேஜ் எண்ணிக்கை எடுத்தால் 3 எடுத்தால் 0 எடுத்தால் இதுக்குள்ளே வந்து 2048 அட்ரஸ் இருக்குது. சரி, ஃபிசிக்கல் அட்ரஸ் இப்போ இதுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது, மற்றன்னு சொன்னால் லாஜிக்கல் அட்ரஸுக்கு 2048 இருக்குமே. ஒரு பைட் ஒரு அட்ரஸ் வந்து ஒரு பைட்டுக்கு சமன். ஆகவே இதில் வந்து பேஜ் சைஸ் வந்து 2048ன்னு சொன்னால், இப்போ இது ப்ரைம் என்று சொன்னால் இது ரேமோட சம்மந்தப்பட்டிங்கன்னா ப்ரைம் சைஸ் வந்து 2048. ஆகவே 2048 பைட். ஆகவே 2048 என்ன இருக்குமென்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் 2048 வரைக்கும் இருக்குது. ரைட். அப்போ 2048 டிஸ்பிளே இடையின பேச்சு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு அட்ரஸில் வந்து 2048 பேச்சு இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னொரு முறையிலையும் இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே பார்த்த விட வந்து பக்கத்தில் எண்ணிக்கை வந்தது வந்து 215, சட்டங்களின் எண்ணிக்கை வந்தது 214. இப்போ நாங்கள் பார்ப்போம், இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு அட்ரஸ். நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு அட்ரஸ் இது இருக்கிறது. இதில் முன்னால் இருக்கிறது வந்து பக்கத்தை எடுத்தால் முதல் பக்க எண்ணிக்கை, இது பக்கத்தோட அளவு பேஜ் சைஸ். இப்போ முதல் இதில் சொல்லியிருக்கு வந்து 2048 பைட். இப்போ 2048 பைட் வந்து இதுக்குள்ளே வரும். 2048 சொன்னால் இது நாங்கள் பிட்டில் எழுதினா 2×10=1024, 2×11. சரி, அப்போ 2×11 சொன்னால் இந்த 11 தான் இங்கே வரப்போகுது. 11 பிட்ஸ். சரிதானே? இந்த 11 பிட்ஸ் வந்து இதில் பயன்படுத்தப்படுது. ரைட். இப்போ பார்ப்போம். இது வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பக்கம் சம்மந்தப்பட்டதானே பார்க்க போகிறோம். அப்போ பக்கம் சம்மந்தப்பட்டது என்ன சொன்னால் விர்ச்சுவல் மெமரியோட, மாய நினைவகத்தோட. இப்போ இந்த மாய நினைவகத்தில் ஒரு மொத்த அளவு எவ்வளோன்னு கேட்டால் 64 MB. எவ்வளவு? 64 MB. 64 MB என்று சொன்னால் இதை நாங்கள் பைட்ஸுக்கு மாற்றணும். அப்போ 64 சொன்னால் 2×6 தர 2×10 பெருக்கினா KB. திருப்பி ஒரு 2×10 பிரிக்கினா பைட்ஸுக்கு வருது. ஆகவே 2×26. அப்போ இந்த 26 வந்து இங்கே வருது. சரிதானே? 26 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது இவ்வளோ இடத்துக்கும் சேர்த்து 26 பிட்ஸ். ஆகவே இந்த 26 பிட் முழுவதும் என்று சொன்னால் இந்த பக்கத்தின் அளவுக்கு பயன்படுத்தப்படுற 11 பிட்ஸ் என்று சொன்னால் மிச்சம் வந்து 15. முழுக்கள் 26ன்னு சொன்னால் மிச்சம் 15. அந்த பக்க எண்ணுக்கு வந்து 15 பிட்ஸ் பயன்படுத்தப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 26 பிட்னு சொன்னால் இப்போ இருக்க 15 1 2 3 4 இப்படி போட்டு 0 ஒரு அட்ரஸ் போட்டு மொத்தமாக இதில் இருக்க போகிற எத்தனை என்று கேட்டால் 26. இதில் ஒரு 11 பிட்ஸ் வந்து இதுக்கு இருக்க போகுதுன்னு கேட்டால் பக்க அளவுக்கு இருக்க போகுது. இந்தியாவில் இருக்க மிச்ச 15 பிட்டு மேற்கு இருக்க போகுதுன்னு கேட்டால் பக்க எண்ணிக்கை இருக்க போகுது. பக்கத்தினுடைய எண்ணிக்கையை காட்டுறதுக்காக இந்த பிட்ஸ் இருக்க போகுது. இது ஷார்ட்கட்டில் பார்க்குறது. ரைட். இப்போ இந்த அடுக்களில் பார்த்தா அந்த பீட்டை கொண்டு தான் நாங்கள் இங்கே போட போகிறோம். 26. இப்போ எல்லாத்தையும் என்னத்துக்கு மாற்றணும்னு சொன்னால் பைட்டுக்கு மாற்றிருக்கணும். பைட்டுக்கு மாற்றாட்டி நாங்கள் அப்படியே எடுக்க முடியாது, அப்படியே அணுக முடியாது.
அடுத்த ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். RAM வந்து 256 MBயில் இருக்கீங்க. வேர்ச்சுவல் அதாவது லாஜிக்கல் மெமரி அல்ல வேர்ச்சுவல் மெமரி இது வந்து 512 MB. எப்பயும் நான் சொன்னேன் இதை விட கூடவா இருக்குது, ஃபிசிக்கலை விட கூடவா இருக்கும் வேர்ச்சுவல் மெமரி இது சைஸ். பேஜ் சைஸ் வந்து என்னென்று சொன்னால் 2048 பைட்லாம் தந்திருக்கு. இப்போ எங்களுக்கு தேவை வந்து சட்ட எண்ணிக்கை தேவை. என்ன தேவை? சட்ட எண்ணிக்கை. சட்ட எண்ணிக்கை எதோட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் மாய நினைவகத்தோட சம்மந்தப்பட்டது. மாய நினைவுன்னா இது பிசிக்கல் மெமரி, அதாவது பௌதிகத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ பௌதிக மெமரி எங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே ரேம் இருக்குது. அப்போ 256 சொன்னால் 256 சொன்னால் 5 32 6 64 7 128 2 8. இப்போ எம்பி நாங்கள் அந்த அட்ரஸ் மாற்றிக்க எல்லாத்தையும் இனத்தில் மாற்றணும், பைட்டுக்கு மாற்றணும். அப்போ 2 8 என்னென்று வந்தாண்டு கேட்டால் இந்த 256 தான் இப்போ 2 8 போட்டிருக்கோம். இனி இந்த எம்பியை நான் கேபிக்கு மாற்றிக்க ஒரு பெருக்கினா 2 10 மடக்குண்டு கேபிக்கு மாறிடும். அந்த கேபியை திருப்பி இருக்க 2 10 மடக்கில் பெருக்கினா பைட்ஸுக்கு மாறிடும். சரிதானே? 2 10 சொன்னால் 1024 ஏற்கனவே நம்ம சிஸ்டத்தில் பார்த்தோம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பைட் பேஜ் சைஸ். இப்போ சட்டைன்னு சொன்னால் இதில் பேஜ் சைஸ் போடுறது, இதுக்கு சொல்கிறது ஃப்ரேம் சைஸ்ன்னு சொல்லுவோம். இது சமந்தானே ரெண்டும் ஃப்ரேம் சைஸுக்கு. ஆகவே 2048. அப்போ 2048 சொன்னால் 2 10 வந்து 1024, 2 11 பைட். சரிதானே? 2 11 பைட். இப்போ இதில் பார்த்தா 2 28, 2 11, அப்போ 2 17. இப்போ 2 17 மடக்கு சட்ட எண்ணிக்கை, அதாவது இப்படி போக இருந்ததுன்னா 0லேருந்து 2 17 மட்டும் வரும். சரிதானே? சட்டங்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு கதைக்கு இன்னொரு கேள்வி, சட்டங்களின் வீச்சு. சட்ட வீச்சு என்று சொன்னால் இப்போ இதில் பார்த்தா 3 கிடக்கு, 3 இருக்குது. ஆனால் இலக்கம் பிடிக்கும் 1 2. இப்போ 3 சொன்னால் என்ன நடக்கும்? 3லேருந்து 1 கழிப்பட்டு தான் 2 தான் வருது. இந்த 2 தான் இங்கே. இப்போ இறுதி இலக்கத்தில் இறுதி இலக்கம் எப்படி வரும்னா இந்த எண்ணிக்கையிலிருந்து 1 கழிக்கணும். இப்போ எண்ணிக்கைன்னு பார்த்தா 1 2 3. 3லேருந்து 1 கழிச்சா தான் இங்கே 2 வரும். நாங்கள் போடுற இலக்கம் இதைத்தான். இது 0 1 2 போடுவோம். அப்போ எண்ணி பார்த்தா 3 பாக்ஸ் வரும். ஆனால் நாங்கள் இலக்கம் கிடைக்க 0லேருந்து இலக்கம் வர்றதால 1 கழிக்கணும். அதாவது இந்த எண்ணிக்கையிலேருந்து 1 கழிச்சா இந்த இது வரும், பார்க்க எண்ணிக்கை வரும். இப்போ அதே நேரம் இப்போ 2 இதில் பார்த்தா 2 17 இருந்தால் சட்ட எண்ணிக்கை. சரிதானே? 2 17 இருக்குமா இருந்தால் 0லேருந்து தொடங்கி 2 17 இந்த எண்ணிக்கை தான் வரப்போகுது. சரி, எங்களுக்கு வந்து சட்டத்தில் எண்ணிக்கை. ஏன் 0லேருந்து தானே வரப்போகுது சட்டங்களின் எண்ணிக்கை. அப்போ சட்டங்களின் எண்ணிக்கைக்கு பார்த்தேன்னு சொன்னால் இந்த பெருமை தானே இதில் போய்க்க தொங்கலில் வரப்போகுது. என்னண்டு 2 17 இங்கே வரும். அப்போ இங்கே வரைக்கும் இதோட ஒன்று குறைஞ்சிருக்கு. மெயின் 3 2. 2 17 மடக்குன்னு சொன்னால் அதோட ஒன்று குறைவு. அப்போ 2 17 ஒன்றை கழிக்கும். அப்போ இதுதான் வந்து சட்டங்களின் வீச்சு என்று சொல்லுவோம், ஃப்ரேமோட ரேஞ்ச். ரைட்? இப்போ உலகிட்ட ஏன் 2லேருந்து 17 2 மடக்கு 17 ஒன்று போன சொன்னால் சட்டங்கள் எண்ணிக்கை மொத்தம் வந்து 2 17 இங்கே வருகுது. இங்கே பார்த்தினார் அந்த 17 இங்கே வரப்போகுது.
இப்போ இங்கே நாங்கள் உதாரணத்துக்கு 3 போட்டு பார்த்து நாங்கள் 2 வந்திருக்கு. என்னது இதில் இருந்தோண்டா கழிக்கணும். மீன் 0 1 2 3லேருந்து 2 கழிக்கணும்னு சொன்னால் 2 17ஆம் அடுக்கு விட வருமா இருந்தால் அந்த விடையிலேருந்து ஒன்றை கழிச்சா தான் இங்கே இருக்க சட்டங்களின் வீச்சு வரும். சரிதானே? என்னொன்று கழிக்கணும் 0 தொடங்குறதால. அப்போ 2 17 செய்ய உண்டு. இதுதான் சட்ட வீச்சு. அதே மாதிரி பேஜ் வந்தால் பேஜுக்கும் 0 அதில் வார ஒரு பொறுமை கழிச்சு செய்ய உண்டை போட்டால் சரி. ரைட். இதே இன்னொரு முறையில் நாங்கள் சிவமாயிருந்தால் அனுபவமாயிருந்தால் ஷார்ட்கட்டில் இது ஒரு பிரேம் என்று சொன்னால் என்னவா இருக்கணும்? இது ஒரு பிசிக்கல் அட்ரஸாக இருக்கும். பிரேம் பிசிக்கல் அட்ரஸ்ன்றா இதில் பேஜ் சைஸுக்கு பதிலாக இருக்க போது பிரேம் சைஸ் இருக்க போகுது. இப்போ 2048 பைட். இப்போ 2048 எங்களுக்கு ஏற்கனவே 211 பிட்ஸ். ஆகவே இதை நாங்கள் 11 சொல்லுவோம். 11 பிட்டில் இருக்குது. ரைட். அதாவது 11 பிட். இதில் மொத்தம் எவ்வளோ பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கணக்கு வந்திருக்கு. இது வந்து என்னது? நான் பார்க்குறது வந்து பிசிக்கலுக்குரியது. அப்போ ரேம் சைஸ் 256. அப்போ 256 எம்பியில் இருக்குது. இதை நாங்கள் இப்போ பைட்டுக்கு மாற்றியே ஆகணும் கணக்கு செய்வதற்கு. இப்போ இதை மாற்றினா ஏற்கனவே பார்த்த முறையில் 256 2 இதோ ஒருக்கா பெருக்கினா கேபிக்கு வந்திருக்கு, இன்னொருக்கா பெருக்கினா பைட்ஸுக்கு வரும். சரிதானே? அப்போ பைட்டுக்கு வந்துட்டு அப்போ இதில் வந்து என்ன செய்யணும்? இதால் நாங்கள் பிரிக்கிறோம். இது பேஜ் சைஸால் பிரிக்கிறோம். இதான் 2040. 2048 என்னன்னு சொன்னால் அதான் அந்த இட பேஜ் 2002 11 எப்படி போட்டு தான் நாங்கள் பிரிச்சினாங்க. இப்போ எங்களுக்கு இதில் தெரியும் 2 11 ஏற்கனவே தெரியும். இது நாங்கள் ஏற்கனவே செய்த கணித செயல்பாடில் முதல் கண்டுபிடிக்கணும் பிரிச்சு. இப்போ எங்களுக்கு இதில் பார்த்தா 2 20 மட்டும் 28 வந்துட்டு 2 28. ஆகவே இந்த 28 பிட் தான் இங்கே வரப்போகுது. 28 பிட். அப்போ எங்களுக்கு வந்து இங்கே 11 பிட் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே மிச்சம் எவ்வளவு? 28லேருந்து 11 போனால் 17 பிட் தேவை. என்னத்துக்கு? ஃப்ரேம் நம்பருக்கு. இதுக்கு ஃப்ரேம் நம்பருக்கு தேவை எங்களுக்கு 17 பிட். சரிதானே? இப்போ இதே முறையில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அப்போ 17 பிட்டுன்னு சொன்னால் 2 17ஆம் இது தேவை. என்னத்துக்கு? சட்டங்களின் எண்ணிக்கை 2 17ஆம் அடுக்கு. இப்போ இதே மெத்தடில் நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பேஜை பார்ப்போம். இப்போ இந்த பேஜ் வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்குமென்று சொன்னால் வேர்ச்சுவல் மெமரியோட. அப்போ 512. சரிதானே? இப்போ இப்படி மெமரி இருக்குமே இருந்தால் ஏற்கனவே நாங்கள் கண்டாங்க ஃப்ரேம் சைஸ் 11 பிட் அண்டு ஃப்ரேம் சைஸ் வந்து பேஜ் சைஸுக்கு சமன். ஆகவே இது 11. ரைட். அதாவது 2048 பைட். இதில் இருக்குமே என்னென்னு சொன்னால் வேர்ச்சுவல்னு சொன்னால் 512 சொன்னால் 256 அங்கால 2 9ஆம் அடுக்கு. அப்போ 2 9ஆம் அடுக்குன்னு சொன்னால் 2 9ஆம் அடுக்கு 512. ரைட். இந்த 512 என்ன எம்பியில் இருக்குது. அப்போ 2 9 இது ஒருக்கா பார்த்தால வைக்கினா கேபி, இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா பைட்ஸ். அப்போ 29 வருது. 2 29. இப்போ இதுதான் இந்த 29 பிட். அப்போ இங்கே 29 இங்கே 11 சொன்னால் இங்கே என்ன தேவை? 18. அப்போ இதில் வந்து பக்க எண்ணிக்கை அதாவது பேஜ் நம்பர் 2 18. பக்கங்கள் எண்ணிக்கை எத்தனை தேவைன்னு சொன்னால் 2 18.
அப்போ இதில் தேவைப்படுற வந்து 18 கணக்காக பார்த்துக்கலாம். அப்போ பக்கங்கள் எண்ணிக்கை வந்து 18. அப்போ இந்த பக்க எண்ணிக்கையை இங்கே போடுவோமா இருந்தால் 0 1 இங்கே வரும். எவ்வளோன்னு சொன்னால் 2 18 மட்டும் வரும். இப்போ வீச்சு எப்படி இருக்குமென்னு சொன்னால், அதாவது பக்கங்களின் வீச்சு என்ன மாதிரி இருக்குமென்னு சொன்னால் 0 தொடக்கம் 2 18 சய 1 இதுதான் இந்த வீச்சுக்குரிய ரேஞ்ச். சரிதானே? இப்போ சட்ட வீச்சுன்றது ஒன்றுனா முதல் பார்த்த மாதிரி 17 கழிப்படும். சரி, அப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து ரேம் சைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். விர்ச்சுவல் மெமரி சைஸ், அடுத்த பேஜ் சைஸ், அல்லது ஆஃப்செட், அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி ஏதாவது சொற்பதங்கள் வந்தால் அதை நாங்கள் பாவித்து கண்டுபிடிக்க தெரியும். அடுத்தது ஒரு மாய முகவரி. இப்போ மாய முகவரின்னு சொன்னால் பிசிக்கல் அட்ரஸ். இப்போ ஒரு பார்ப்போம். மாய முகவரின்னு சொன்னால் லாஜிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ் ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் வந்து சில தானங்களை தந்து வந்திருக்கு. இப்படி இருக்குமே இருந்தால் இந்த லாஜிக்கல் அட்ரஸில் வந்து 2 விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? லாஜிக்கல் இதோட சம்மந்தப்பட்டது பேஜ் நம்பரும் இருக்கும். குறிப்பிட்ட அளவான மீதி என்ன இருக்கும்னு சொன்னால் பேஜ் சைஸை குறிக்கும். இந்த பேஜ் சைஸு மாறி சொன்னால் பிரேம் சைஸை குறிக்கும். குறிப்பிட்ட பிற்பகுதியாக இருக்கின்ற பிட்டுகளை எண்ணிக்கை. அப்போ இந்த முகவரியில் வந்து இப்போ 1 2 3 4 5 6 சொல்லி தான் முதல் 6 பிட்டும் பேஜ் நம்பரை குறிக்கும். 1 2 3 4 5 6. அடுத்த 6 பிட்டும் வந்து பேஜ் சைஸை குறிக்கும். ஆஃப்செட்டு சொல்லணும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், அதாவது இப்போ 6 பிட்டுன்னு சொன்னால் 10 ஒரு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். முதலாவது பேஜ் எடுத்து சொன்னால் 0 ஆரம்பிக்கன்னு வைப்போம். அதில் நான் 1 எடுத்துக்கொள்கிறோம். 0 எடுத்தேன். இதில் வந்து 1 2 6 பிட். அப்போ 2 6 சொன்னால் 5 32 64. சரி, அப்போ 64 2 6 சொன்னால் 64. அப்போ 64 அட்ரஸ் வரும். அப்போ இந்த 64 அட்ரஸ் என்னன்னு சொன்னால் 1லேயே 64 கிடக்கு. இப்படி பார்த்தா இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 64 இருக்குது. சரிதானே? அப்போ 64 பெயர்ச்சி காணப்படும். அப்போ ஒரு நாள் இதுக்குள்ளே வந்து 64 பெயர்ச்சி காணப்படும். நாங்கள் பிட்டை பார்த்து சரியாக போடணும். 2 இதாக போட்டால் அதுதான் இது. சரிதானே? 64 பெயர்ச்சி காணப்படும். நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் இப்போ எத்தனை பிட் பயன்படுத்தப்பட்டு இதுக்குள்ள எத்தனை பேச்சு இருக்கான்னு சொன்னோம். இதுக்குள்ளே 64 பேச்சு இருக்கேன். அப்போ பக்க எண்ணிக்கை 0க்குள்ளே 64 கிடக்கு. அப்புறம் பக்க எண்ணி 1க்குள்ளே இதுக்குள்ளே ஒரு 64 வரும். இப்படியே இந்த 6 பிட் இதுவும் 6 தானே போகுது. அப்போ 64 துண்டு வரும். அதாவது 0 தொடக்கம் இந்த சைடில் பார்த்தா 63 மட்டும் வரும். இதுதான் பக்கத்தில் வீச், பக்க வீச். பக்க வீச்சு வந்து 0 63 வரைக்கும் வரும். ஏன் 64 கிடக்கு, ஆனால் 1 கழிக்கணும். இப்போ 63. சரிதானே? ரைட், இது உங்களுக்கு புரிந்திருக்குமென்று நினைக்கிறேன். அடுத்த வெளி வீச்சு என்ற ஒரு வசனம், ஒரு பதம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இதில் 64 அட்ரஸ் இருக்கும். ஆனால் இது எப்படி தொடங்கும் என்று சொன்னால் இதற்கு ஒரு இடப்பெயர்ச்சியும் 0லேருந்து தான் தொடங்கும். 0 1 2 3 4 5 6 7 8 63 மட்டும் வரும். ஏன் இந்த 0 சேர்த்து 64. அப்புறம் அடுத்த அங்கால தொடங்கும். அடுத்த இதில் 64 தொடங்கும். சரி, 64 தொடங்கி அப்படியே போய்கொண்டிருக்கும். அடுத்ததுக்கு போய்கொண்டிருக்கும். ரைட், அடுத்ததில் பார்த்தா 127 முடியும்.
சரிதானே? கூட்டி பார்த்தா 64 வரும், வீச்சு வந்து 127 முடியும். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அடுத்த வெளி வீச்சு. வெளி வீச்சு என்ற ஒரு பதம் இருக்குது. வெளி வீச்சு. வெளி வீச்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், மொத்த பிட் எத்தனை? இதில் 12. எதுனா 12. அப்போ 0லேருந்து கழிக்கணும். 2 × 12 1. இதை கழிச்சா வெளிவீச்சு வேறு. இப்போ வெளிவீச்சு ஆதுன்னு கேட்டால், அதாவது லாஜிக்கல் அட்ரஸில் வெளிவீச்சு ஆதுன்னு கேட்டால் 0லேருந்து 0 தொடக்கம் 2 × 12 வேறு இறுதி இலக்கம் ஒன்று கழிக்கணும். அது ஒன்று கழிச்சபடியே இதுதான் வந்து வெளிவீச்சாக கருதப்படும். இப்போ நீங்கள் இது பார்க்கலாம். 2 × 12 என்னென்னு கேட்டால் 2 × 10 1024, 2 × 11 2048, 2 × 12 4096. 4096 ஒன்று போனால் 4095. அந்த வெளிவீச்சு ரேஞ்ச் என்ன இருக்கும்னு சொன்னால் 0 தொடக்கம் 4095 மட்டும். ஆனால் இந்த 0 செய்தால் தான் இந்த 4096 வரும். அவை தான் அந்த வெளிவீச்சுக்குரிய இது. பேச்சு வீச்சென்று கேட்டால் 0 தொடக்கம் 63 வரைக்கும் தான். 64 இருக்குது. 64 வந்து சொன்னால் இந்த 6 பீட் ரைட். 64 0 63 மட்டும் ரைட்.